ஆணி செல்வன் போட்டித் தேர்வுகளுக்கான தொடர் பயிற்சி வகுப்புகள் தொகுதி 4 2026 ஆண்டுக்கான பயிற்சி பாடத்தில் இன்றைய பாடம் அரசியல் அறிவியல். நடத்துபவர் திரு கணேஷ் அவர்கள், முதுநிலை வருவாய் ஆய்வாளர். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தொகுதி 4 தேர்வில் மிக முக்கியமான ஒரு அலகு என்றால் அது இந்திய அரசியலமைப்பு என்ற அலகுதான். இந்திய அரசியலமைப்பில் உள்ள ஒவ்வொரு சரத்துக்களையும், ஒவ்வொரு பகுதிகளையும், ஒவ்வொரு அட்டவணைகளையும் நாம் படித்து தெரிந்து கொண்டால் தேர்வுகளுக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் இது மிக முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கும். தேர்வு நோக்கில் இந்திய அரசியலமைப்பில் உள்ள பகுதிகள், அட்டவணைகள், சரத்துக்கள் ஆகியவை இனி வரும் வகுப்புகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்திய அரசியலமைப்பினுடைய வரலாறு, இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள், பகுதி 1 எல்லைகள், பகுதி 2 குடியுரிமை. இவை அனைத்துமே நம்ம இந்த வகுப்புல பார்க்க இருக்கிறோம். முதலில் இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள். சார், மணிகண்டன் அரசியலமைப்பு உருவாக்கம் சொல்ல போறாங்க சார். ஓகே. இந்திய அரசியலமைப்பினுடைய உருவாக்கம் பற்றி தற்போது நாம் இந்த வகுப்பில் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க தெளிவா எடுத்துக்கலாம். இந்திய அரசியலமைப்பினுடைய உருவாக்கம் தொடரலாம். ஓகே, நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? கேக்குது மணி, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன், சேலம். நம்ம இன்னைக்கு என்ன அரசியல் அறிவியல் அதில் பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதில் பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு உருவாக்கம் எப்படி உருவாக்குனாங்க, என்னென்ன நடந்துச்சு, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு நாட்டை நிர்வகிக்கிறது முதல்ல தேவை அரசியலமைப்பு. அந்த அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இதை ஏற்படுத்தினாங்க. அது 1700 அந்த காலகட்டத்தில். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் பல ஆண்டுகளாக அவங்க ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. இந்த இந்தியர்களும் பல கட்ட போராட்டம் நடத்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கும் அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒருத்தர் கோரிக்கை வச்சாரு. அவர் யாருன்னா எம்என் ராய் தான் முதல்ல நமக்கு தனியாக அரசியலமைப்பு உருவாக்கணும்னு சொல்லி 1934 கோரிக்கை வச்சாரு. இவர் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு முக்கிய உறுப்பினர் சொல்லலாம், தலைவர், முக்கிய நபர். அதுக்கப்புறம் 1935 பார்த்தோன்னா காங்கிரஸ், 1885 ஆண்டு உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அவங்க அவங்களும் கோரிக்கை வச்சாங்க. இந்த மாதிரி ஆங்கிலேயரிடம் கோரிக்கை வச்சாங்க, நாங்கள் அரசியலமைப்பு உருவாக்கணும், எங்களுக்கு அனுமதி தருங்கன்னு. அதுக்கப்புறம் 1937 பாசிப்பூர் அந்த மாநாட்டில், காங்கிரஸ் மாநாடு, அந்த மாநாட்டில் எங்களுக்கு அரசியலமைப்பு தேவை, அதோட முக்கியத்துவம், தேவைகள், அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணாங்க, ஆலோசனை கூட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1938 ஆண்டு ஜவஹர்லால் நேரு, இந்தியாவின் முதல் பிரதமர், அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்திய அரசியலமைப்பு நாங்கள் உருவாக்கணும், நிர்ணய சபை, அதுக்கு எந்த ஒரு வெளி தலையீடும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவரும் கோரிக்கை வச்சாரு, கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1940 ஆண்டு ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் எதுக்குன்னு பார்த்தோன்னா 2ஆம் உலக போர் நடந்துச்சு. அந்த டைமு
இங்கிலாந்து பிரிட்டிஷ் அவங்களுக்கு ஆதரவா இந்தியர்களும் இது போர்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1942 சர் ஆஹ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல கிறிஸ் தூதுக்குழு 1942 அவங்க என்னன்னா, நீங்க இரண்டாம் உலக போர்ல எங்க கூட கலந்துக்குங்க, அப்படி பண்ணினா இரண்டாம் உலக போர் முடிந்த உடனே உங்களுக்கு அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான அனுமதி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை வந்து பல பேர் ஏத்துக்கல, இந்தியாவில் இருக்க பல பேர் ஏத்துக்கல. இதை வந்து மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா, திவாலாகும் வங்கியில் பின் தேதிவிட்ட காசு ஓலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல இந்தியர்கள் வந்து இதை ஏத்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு அப்போ வந்து அமைச்சரவை தூதுக்குழு வந்திருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா கிறிஸ் சர் ஒரு பேரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், இன்னொருத்தர் பேர் வந்து டக்குன்னு வர மாட்டுது, சர் ஒர்க்கஸ்ட், அவருக்கு அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. கிறிஸ் அவர் முழு பேர் ஞாபகம் இல்லை, அவர் பேர் வந்து கிறிஸ். அவரு ஹெஃபிக் லாரன்ஸு, அதுக்கப்புறம் ஏவி அலெக்சாண்டர், இந்த 3 பேர் சேர்ந்த ஒரு குழு, அமைச்சரவை குழும்பாங்க, கேபினட்டர் குழும்பாங்க. அவங்க தான் நீங்க அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக நிர்ணய சபையை உருவாக்கிங்கன்னு அவங்க தான் அனுமதி கொடுப்பாங்க 1946ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1946ல் நவம்பர் மாதம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள். அதில் பார்த்தீங்கன்னா 292 உறுப்பினர்கள் வந்து மாகாண பிரதிநிதிகள், அப்புறம் ஒரு 3 பேர் வந்து மாகாண முதன்மை ஆணையர்கள், அப்புறம் ஒருவர் வந்து பல்திஸ்தான், அப்புறம் 93 பேர் பார்த்தீங்கன்னா சுதேச அரசர்கள். அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இந்த 389 பேர். அதுல பார்த்தீங்கன்னா 392 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன வயது வந்தோர் வாக்குரிமை அது மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவங்க மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் தான் இந்த 296 பேர். அது எப்படின்னா ஒரு மாகாணத்துக்கு 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் ஒருவர் இருப்பாங்க, அதனால தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இதுக்கு இடையில எப்படின்னா இடைக்கால அரசு பார்த்தீங்கன்னா 1946 செப்டம்பர் 2 அப்ப இடைக்கால அரசு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 14 அமைச்சர்கள் இருந்தாங்க. இவங்க யாருன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடைக்கால உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சத்தில் ஒருவர், அவங்க மூலமா தான் இந்த மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா 11 பிரிட்டிஷ் மாகாணம், அப்புறம் 3 முதன்மையான மாகாணம் அதுல இருந்து, அப்புறம் பல்திஸ்தான், அப்புறம் இந்த சுதேசர்கள் 93 பேர், இதுல இருந்து தேர்ந்தெடுத்து தான் இந்த 389 பேர் இந்த குழுவில் இருக்காங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை குழுவில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடைக்கால அரசு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 14 அமைச்சர் இருப்பாங்க. முக்கியமா ஒரு 5 பேர். இதுல பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அப்புறம் லியாகத் அலி கான், அப்புறம் சி ராஜாஜி, அப்புறம் ராஜேந்திர பிரசாத், இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க வருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது நிர்ணய சபையை பார்க்கலாம். இந்த நிர்ணய சபை முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 1946ல் நடத்துவாங்க இந்த முதல் கூட்டம். இதோடைய தற்காலிக தலைவர் பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சிம்கா. இவரை பரிந்துரைத்தவர் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா கிருபாலினி. இவரை பரிந்துரைப்பாரு. இவர் வந்து தற்காலிக தலைவர் தான். அதுவும் வயது வந்தோர்ல மூத்த அந்த உறுப்பினர்கள மூத்த நபர் இவரு. இது வந்து பிரெஞ்சு நாட்டுடைய ஒரு வழக்கம், அதை வச்சுதான் தேர்ந்தெடுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11 1946ல் அந்த அரசியலமைப்பு நிரந்தர தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் வந்து இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். இவர் தான் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. இதுல துணைத் தலைவர் வந்து ஒரு 2 பேர், ஹெச்சி முகர்ஜி, அப்புறம் பிடி கிருஷ்ணமாச்சாரியர். இவங்க 2 பேரும் துணைத் தலைவராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மூணாவது கூட்டம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 1946. இது மூணாவது கூட்டம். இங்க ஏதாவது தான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு முகவுரை
குறிக்கோள் தீர்மானம் வந்து இவர் வாசிப்பார் ஜவஹர்லால் நேரு. அதாவது நாங்கள் அரசியலமைப்பு எப்படி உருவாக்க போகிறோம், அதில் என்னென்ன கட்டமைப்பு, அரசியலமைப்பு தத்துவம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த குறிக்கோள் தீர்மானம் இதை வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டோம்னா ஜனவரி 22, 1947 இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, இதுதான் அந்த அரசியலமைப்பு படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1947 பிப்ரவரி 20 கிளெமெண்ட் அட்லி பிரிட்டிஷ் வந்து அப்பதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தொழிலாளர் கட்சி வருது. கிளெமெண்ட் அட்லி தான் அவர் தான் அறிவிப்பார், இந்தியா மீதான எங்களுடைய ஆதிக்கத்தை நாங்கள் திரும்ப வாபஸ் பெறுகிறோம், நாங்கள் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறோம்னு சொல்லி அதுக்கு டேட் அறிவிப்பார். 1948 ஜூன் 30 வரை, இது 30க்குள்ள நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 1947 ஜூன் 3 அப்புறம் பார்த்தோன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் சொல்லி அறிவிப்பார். அவர் இதை அறிவிச்சாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு, அவர் தான் மவுண்ட் பேட்டன் திட்டம் சொல்லி ஜூன் 3ஆம் தேதி 1947 அறிவிப்பார். அப்புறம் பார்த்தோன்னா அதே 1947 இந்திய விடுதலை சட்டம், இது பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 1947 இந்த சட்டம் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டத்தில் வந்து 8வது பிரிவுனா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு முழு அதிகாரம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவு 8 அதில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு நிரந்தர சுதந்திரம் கட்டினால அரசியலமைப்பு, ஏற்கனவே அந்த தற்காலிக அரசாங்கம் சொன்னாங்கல்ல, அதில் நிரந்தர அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 14 அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. அதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இடைக்கால அமைச்சர் ஒரு 5 பேர் சொன்னார் இல்லைங்களா, இதில் வந்து மாறுபடுவாங்க ஒரு சில பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், சர்தார் வல்லபாய் பட்டேல் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அபுல் கலாம் ஆசான் இருப்பார், அப்புறம் அம்பேத்கர் இருப்பார், இந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் ஒரு லேடி வருவாங்க, ராஜ்குமார், அமீர் கோரி அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வருவாங்க. இப்போ திரும்ப என்ன சொன்னால் அரசியலமைப்பு நிர்ணய சபை அதில் 389 பேர் சொன்னாலும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதில் தேர்ந்தெடுப்பாங்கள்ல மக்கள் பிரதிநிதி, அவங்க மூலமாக தேர்ந்தெடுப்பாங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுப்பாங்க. அதில் 208 பேர் காங்கிரஸ் சார்பாகவும், 73 பேர் முஸ்லீமாவும், 63 பேர் வந்து சுதேச அரசர்கள். அந்த சுதேச அரசர்கள் 93 பேர், 93 பேர் அவங்க வந்து சுதேச அரசர்கள் இருக்காங்கல்ல, அந்த தலைவர்கள் தான் அந்த மெம்பரை தேர்ந்தெடுப்பாங்க. மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 73 பேர் 208 பேர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மூலமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தோன்னா பெண்கள் 15 பேர், இதில் டோட்டலாக பெண்கள் பார்த்தோன்னா 15 பேர் இருப்பாங்க. 73 பேர் இஸ்லாமியர்கள் சொன்னேன், 208 பேர் காங்கிரஸ் சேர்ந்தவங்க சொன்னேன். அதில் பெண்கள் பார்த்தீங்கன்னா யாராருன்னா சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட், ராஜ்குமார், அமீர் கோரி, அப்புறம் சுஜிதா கிருபாலினி இவங்களாம் இருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் இதுக்கு டைம் எடுப்பாங்க. இதுக்கு திருத்தம் பார்த்தீங்கன்னா 2473 திருத்தங்கள் ஓகே ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு வரைவு குழு, இது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தலைமையில் இந்த வரைவு குழு நியமிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947 7 பேர் கொண்ட ஒரு குழு, அரசியலமைப்பு வரைவு குழு. இதில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இருப்பார், கோபாலசாமி ஐயங்கார் இருப்பார், அப்புறம் அல்லாடி கிருஷ்ணசாமி இருப்பார், KM முன்சி, அப்புறம் சையத் முகமது ஷாதுல்லா அவர் இருப்பார், அப்புறம் மாதவராவ், அதுக்கப்புறம் PT கிருஷ்ணமாச்சாரி இருப்பார். அதில் மாதவராவ் முன்னாடி பார்த்தீங்கன்னா மிட்டல் அவர் இருப்பார். அவர் இல்லாத பிறகுதான் அவர் இறந்துருவார். அவருக்கு அப்புறம் தான் இவர் மாதவராவ் வருவார். அதுக்கப்புறம் PT கிருஷ்ணமாச்சாரி முன்னாடி கைத்தான் அவர் வருவார். ஆனால் அவர் போனதுக்கு அப்புறம் தான் இவர்
கிருஷ்ண இவர் பிடி கிருஷ்ணமாச்சாரி வருவார். இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த அமர்வு அரசியலமைப்பு நிர்ணய அமர்வு பார்த்தோன்னா 12 கூட்டம் நடந்துச்சு டோட்டலாக. அதை 1950 ஜனவரி 24 அதை சேர்த்து 12 கூட்டம் நடந்துச்சு. 11 கூட்டம் ப்ளஸ் 12 கூட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு டேட்ஸு இந்த அரசியலமைப்பு நிர்ணயத்துக்கு சேர்த்துனா டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 164 நாள் நடந்துச்சு. அதில் 114 நாள் வந்து விவாதம், அந்த அரசியலமைப்பு வரைவு பற்றி விவாதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அரசியலமைப்பு வரைவு குழுவில் ஏற்படுப்பாங்கள்ல, அந்த குழு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 141 நாள் டைம் எடுத்தாங்க. அந்த அவங்க அரசியலமைப்பு உருவாக்கம் பண்ணுறதுக்கு விவாதம் பண்ணுறதுக்கு அவங்க 141 நாள். அதே மாதிரி இந்த வரைவு குழு அரசியலமைப்பு வரைவு குழு அம்பேத்கர் தலைமையில், இதோட வழிகாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஜவஹர்லால் நேரு தான் வழிகாட்டி. இந்த குழு ஆலோசகர் வந்து பி.என். ராவ் தான், அவர் தான் ஆலோசகர். அதே மாதிரி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் செயலர் அவர் யார் பார்த்தீங்கன்னா H.V.R. ஐயங்கார், அவர் தான் செயலராக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைமை வரைவாளர் அவர் பார்த்தீங்கன்னா முகர்ஜி, H.N. முகர்ஜி, அவர் தான் இதில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குழு, சிறிய குழு பெரிய குழு. பெரிய குழு பார்த்தோன்னா ஒரு 8 குழு இருக்கும். சிறிய குழு பார்த்தோன்னா 13. பெரிய குழுவில் பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு இருப்பார், சர்தார் வல்லபாய் பட்டேல் இருப்பார், ராஜேந்திர பிரசாந்த் இருப்பார். இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த குழுவில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம தேசிய கொடி அரசியலமைப்பு மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட டேட்ஸ் பார்த்தோன்னா ஜூலை 22, 1947 தான் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 284 பேர் கையெழுத்திட்டு இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1942 பிப்ரவரி மாதத்துலேருந்து அந்த வரைவு முதல் வரைவு கூட்டம் வைப்பாங்க. முதல் வரைவு அது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1948, அதுலேருந்து நவம்பர் 1948 வரைக்கும் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வாசிப்பு அது வந்து ஒரு 3 முறை நடத்துவாங்க. அரசியலமைப்பு வாசிப்பு அது பார்த்தோன்னா நவம்பர் 9, 1948. அதுக்கப்புறம் நவம்பர் 15, 1948 ரெண்டாவது கட்டம் 48 அக்டோபர் 17, 1949 வரைக்கும் இது ரெண்டாவது கட்டம். மூணாவது பார்த்தோன்னா நவம்பர் 14, 1949. இது மாதிரி 3 கட்டமாக வாசிப்பு நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கீதம், அப்புறம் தேசிய பாடல், அப்புறம் குடியரசுத் தலைவர், நிரந்தர குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தில் தீர்மானம் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 தான் அமலுக்கு வருது அறிவிப்பாங்க. இது ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஜனவரி 26 ஏன் தேர்ந்தெடுத்தா 1929 நேரு வந்து ஒரு அறிக்கை விடுவார், பூர்ண சுயராஜ்யம் சொல்லி ஒரு அறிக்கை விடுவார். அந்த இந்தியாவுக்கு பூர்ண சுயராஜ்யம் வேணும், அதனால ஜனவரி 26 வந்து நாங்கள் பூர்ண சுயராஜ்யாக கொண்டாட போகிறோம், அதாவது 1930 ஜனவரி 26 அப்படின்னு சொல்லுவார். இது வந்து லாகூர் மாநாட்டில் அறிவிப்பார். அதே மாதிரி 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரை அங்கே வந்து ஒரு ஜனவரி 26 அன்னைக்கு பூர்ண சுயராஜ்யம் கொண்டாடுவார், தேசிய கொடியேற்றி கொண்டாடுவார். அதனால தான் ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பு வந்து இது அமலுக்கு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிக்கல் சரத்து விதிகள், 8 அட்டவணை, 22 பகுதிகள் இருந்துச்சு. இன்றைய வரைக்கும் அப்போலேருந்து அப்போதைக்கு அவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா 448 இது சரத்து, 25 பகுதி, 12 அட்டவணையாக இருக்குது. அதே மாதிரி காலத்துக்கேற்ப திருத்தங்களும் நடந்துச்சு. முதல் திருத்தம் பார்த்தீங்கன்னா 1951 இப்போ வரைக்கும் 133 திருத்தங்கள் நடந்திருக்கு. அதில் மிகப்பெரிய திருத்தம் பார்த்தீங்கன்னா 1976 42வது திருத்தம். இது வந்து சிறிய
அரசியலமைப்பு திருத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பேர் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க இந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச இவ்வளோதான். ரொம்ப நன்றி. ஏதாவது திருத்தம் தான் சொல்லுங்க. நன்றி சார். சார். ஓகே ஓகே. அடுத்தது ம். அடுத்தது வந்து குடியுரிமை. குடியுரிமை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்புல 2வது பகுதியாக இருக்கிறது. ஸோ குடியுரிமை நம்ம எப்படிலாம் பெறலாம், எந்த வகையிலலாம் நம்ம இழக்கலாம், அதுக்கான சரத்துக்கள் 5 முதல் 11 வரை நம்ம இந்திய அரசியலமைப்புல இருக்கு. ஸோ இந்த 5 முதல் 11 வரைக்கும் தற்போது நமக்கு சொல்ல இருப்பவர் சந்தோஷ் அவர்கள். இந்த அரசியலமைப்பினுடைய உருவாக்கம் குறித்து நமக்கு சொன்னவர் வந்து மணிகண்டன் அவர்கள். மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி. சந்தோஷ் அவர்களுக்கு இப்ப இந்த 5 முதல் 11 வரைக்கும் சொல்ல போறாரு. அவருடைய நேரம் தொடர்கிறது. குட் ஈவினிங் டு ஆல். நான் சந்தோஷ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப். பாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலுமே சரி, ஒரு நாடு அப்படின்னு இருந்தா அதுல சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குடிமக்கள் சேர்ந்தது தான் நாடு. ஸோ நம்ம இந்திய நாட்டுக்கும் சிட்டிசன்ஷிப் வேணும்னு முடிவு பண்றாங்க. அது எப்படி இதுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்போ மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம ப்ரோ மணி ப்ரோ வந்து ஃபுல்லா உங்களுக்கு டெஃபினிஷன் ஃபுல்லா கொடுத்து எல்லா டேட்டாவும் எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா பவுண்டரிஸை தீர்மானிக்கிறாங்க. இந்தியாங்கிறது எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறத தீர்மானிச்சு அதை வந்து பார்ட் 1ல வைக்கிறாங்க. நம்ம இப்போ மணிபுரம் சொன்னாரு 25 பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. அதுல பகுதி 1ல வந்து இந்தியாவோட எல்லைகளை குறித்து அதை ஒரு டாபிக் வச்சுட்டாங்க. இது நெக்ஸ்ட் போய் பார்ப்போம். அடுத்து பார்ட் 2 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா குடியுரிமை. ஒரு நாட்டோட குடியுரிமை, சிட்டிசன்ஷிப். இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட குடியுரிமை. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாட்டுல கிடைக்கக்கூடிய உரிமை, முதல் உரிமை குடியுரிமை தான். என்னன்னா இந்த நாட்டுல நீ நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம ஒரு இந்தியன், இப்போ அமெரிக்கன் சிட்டிசன், நான் ஒரு அமெரிக்கன் சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு ஜெர்மானியன், நான் ஜெர்மன் அப்படி சொல்றாங்கல்ல. ஸோ ஜெர்மானியன் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு குடியுரிமை அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து குடியுரிமை அப்படிங்கிறது வந்து மொத்தத்துல ஒரு நாட்டுக்கு அப்படின்னா நாட்டுரிமை, குடியுரிமை அப்படின்னு 2 இருக்கும். நாட்டுரிமை அப்படின்னா என்னன்னா ஒருத்தரோட நாட்டுரிமை அப்படிங்கிறத மாற்றவே முடியாது. இப்போ ஒருத்தர் இந்தியாவில் பிறந்துட்டாருன்னா அவர் இந்தியன் தான். அவர் நாளைக்கு எங்க போய் எந்த நாட்டுல போய் குடியுரிமை வாங்கினாலும் அவர் நாட்டுரிமை அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்தா அது வந்து அவர் இந்தியன் தான் வரும். யார் மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே. குடியுரிமை அப்படிங்கிறது மாத்திக்கிட்டே இருக்கலாம். நம்ம எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் நம்ம இந்தியாவில பிறந்திருக்கோம், ஆனா நம்மளுக்கு பிரிட்டன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பிரிட்டன்ல போய் நம்ம லண்டன்ல வாங்கிக்கலாம். அதே மாதிரி அமெரிக்கா பிடிச்சிருக்குன்னா அமெரிக்காவுக்கு போகலாம், சுவிட்சர்லாந்து இருந்தா சுவிஸ் போகலாம். ஸோ இந்த மாதிரி குடியுரிமைங்கிறது நம்ம மாத்தி வச்சுக்கலாம். இதுதான் குடியுரிமை அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட். இப்ப நம்ம அரசியலமைப்புல பார்ட் 2, அதாவது பகுதி 2ல சார் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 5 to 11ல நம்மளுக்கு குடியுரிமைங்கிறத கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. 2வது பார்ட்டாவே, அதாவது எல்லைக்கு அடுத்ததான் குடியுரிமையை சொல்லியிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் இந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வார்த்தை எப்படின்னா நம்ம அதிகமா வார்த்தைகள் நம்ம வரலாறு படிக்கும் போது சரி எங்க பார்ப்போம்னா ஒண்ணு கிரேக்கம் இல்ல லத்தீன், இங்க இருந்தா வந்திருக்கும். இந்த வார்த்தை லத்தீன் வேர்ட் அப்படிங்கிற லத்தீன்ங்கிற மொழியில இருந்து இந்த வார்த்தை வந்திருக்கு. சிவிஸ், லத்தீன்ல சிவிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு குடியானவர் அல்லது குடியிருப்பவர் அப்படிங்கிற பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவிஸ் அப்படிங்கிறது. லத்தீன்ங்கிற சொல்லல, லத்தீன்ங்கிற மொழியில சிவிஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு இதுதான் பொருள். அதை எடுத்துதான் சிவிஸ் அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப்பா மாறி இருக்குது. அதை நம்ம தமிழ்ல குடியுரிமை அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறோம். இப்போ ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் என்னன்னு சொல்லுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு குடியுரிமை சம்பந்தமா ஏற்றிருக்க சட்டம் அது தொடர்பான ஒரு டெஃபினிஷனை பார்த்தோம்னா இந்த டாபிக் வந்து முடிஞ்சிடும். என் கூட நீங்களும் பேசுங்க, சில கொஸ்டின் கேட்பேன், ஆன்சரும் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டா போகும். ஓகே. ஆர்டிகல் 5 அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நாட்டுடைய அதாவது வசிப்பிடத்தை வச்சு, இருப்பிடத்தை வச்சு குடியுரிமை வழங்குறது. அதாவது இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி குடியுரிமை தர்றது அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதுதான் ஆர்டிகல் 5. இதுல எதுவும் கால வரம்பு இருக்கா? ஏன்னா நம்ம வந்து 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கிட்ட நம்ம வந்து இருந்தோம்.
அதுக்கப்புறம் நமக்குன்னு நம்ம ஒரு அரசியலமைப்பு உருவாக்கி வெளில வந்தோம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு கால வரம்பு இருக்கான்னு கேட்டா இருக்கு. என்ன அப்படின்னா 1950 ஜனவரி 26, 1950 ஜனவரி 26, அதற்கு முன்னாடி யாரெல்லாம் இந்தியர்ல குடியேறி இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆர்டிகல் 5 பயன்படுத்தி குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கறத அந்த ஆர்டிகல் சொல்லுது. இது வந்து என்ன எந்த அடிப்படையில் தராங்க அப்படின்னா இருப்பிட வசதி தான். நீங்க இந்தியாவில் இருக்கீங்களா, உங்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம உங்களுக்கான குடியுரிமையை தருவாங்க. இதுதான் ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 6 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். என்னன்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு குடியுரிமை வழங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மோதல்கள் அப்படி போயிட்டு இருக்க ஒரு இடம் பாகிஸ்தான். ஸோ அதுல அங்கிருந்து வரக்கூடியது ஏன் பாகிஸ்தான்ல இருந்து வரணும்? உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் பிரிவினை நடந்தது, மவுண்ட் பேட்டன் திட்டம். இப்ப மணிப்பூர் கூட சொன்னாரு, ஜூன் 3 பிளான் அப்படின்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் 2ஆ பிரிச்சாங்க. அதுல பாகிஸ்தான்ல இருந்து நாங்க இந்தியா சைடு போறோம் அப்படின்னு வரக்கூடிய சிறுபான்மையினர்னு சொல்லப்படக்கூடிய அந்த மற்ற மதத்தினர் அவங்களுக்கு குடியுரிமை எப்படி வழங்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 6. இதுல எதுவும் கால வரம்பு இல்லையா அப்படிங்கிறதா இருக்கு, நிச்சயமா இருக்கு. இதுல என்ன அப்படின்னா ஜூலை 19, 1947க்கு முன்னதாக யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியுரிமை வழங்கியிருப்பாங்க. இதுவே வந்து அப்படி சப்போஸ் வரல, ஜூலை 19க்கு அப்புறம் 1947 ஜூலை 19க்கு அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ள வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது 6 மாசத்துக்குள்ள தன்னுடைய இருப்பை வந்து அவங்க பதிவு செய்யணும். நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பதிவுத்துறை இருக்கு இல்லையா, பதிவாளர்கள், அந்த துறையில வந்து பதிவு செய்யணும். அப்படி 6 மாசத்துக்குள்ள அவங்க பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை தரலாம் அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் கொண்டு வராங்க. இதுதான் ஆர்டிகல் 6. அடுத்து ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 7 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா இந்தியால இருந்து அங்க பாகிஸ்தான் போயிட்டு திருப்பி பாகிஸ்தான்ல இங்க வராங்கல்ல, சோ இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இது வந்து யார் பண்ணுவா அதிகமா இருந்துன்னா இந்தியா பாகிஸ்தான் 2ஆ பிரியும் போது சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் சரி நம்ம பாகிஸ்தான் ஒரு தனி நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு சொந்த சில பேர் நான் இந்தியாவில இருந்துக்குவாங்க. அங்க போய் தனிமையில இருந்தும் சில பேருக்கு வந்து அங்க தொழில் எதுவும் கிடைக்காம வீடு இந்த மாதிரி எதுவுமே எல்லாத்தையும் நம்ம அங்க விட்டுட்டு வந்தோம், திருப்பி நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம்னு நினப்பு வந்து வரவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. பாகிஸ்தான் சென்று இல்ல நான் வேணாம், நான் பழையபடி நான் இந்தியாவிலே இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்தியாவுக்கு திரும்பின நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். சரி இன்னும் எல்லாருக்கும் நம்ம நீதி வழங்குறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒண்ணு செஞ்சாங்க. என்ன அப்படின்னா 1948 மார்ச் 1ஆம் தேதிக்குள்ள யார் யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ள திருப்பி வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து குடியுரிமை தந்துடலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வேணாம். மார்ச் 1 1948க்குள்ள யார் யாரெல்லாம் திருப்பி பாகிஸ்தான் போயிட்டு அங்க வேணாம் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் திருப்பி இந்தியாவுக்குள்ள வந்தாங்களோ அவங்களுக்கு குடியுரிமை தந்துடலாம்ப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டாங்க. சப்போஸ் மார்ச் 1 1948க்கு அப்புறம் வராங்க, அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு 6 மாசம், அதேதான் அந்த ஆர்டிகல் 6ல சொன்னா அதே கான்செப்ட், 6 மாசத்துக்குள்ள தங்களோட இருப்பை வந்து பதிவு செய்யணும். பதிவு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து குடியுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 8 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். வெளிநாடு வாழ் இந்தியர்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. எந்த நாட்டுல இருந்தாலும் நம்ம வந்து இங்க இந்திய நாட்டுல குடியுரிமை வச்சுக்கலாம், என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே இங்கதான் இருக்கும், வெளிநாட்டுல அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிருக்கவே மாட்டாங்க. இங்க இருந்து நம்ம பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி, இந்தியாவோட கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு போவாங்க, வேலை செய்வாங்க, திருப்பி இங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கான குடியுரிமை எத்தனை வருஷ காலம் அங்கே இருப்பாங்க, ஆனா அங்க சிட்டிசன்ஷிப் வாங்க மாட்டாங்க. அங்க வந்து ஒரு ஃபாரினரா மட்டுமே தங்கி இருந்து இங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி குடியுரிமை வழங்கலாம் அதை பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டிகல் நம்ம இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம்ல குடியுரிமைன்னு, அதை கொடுக்க மட்டும் தான் செய்வாங்களான்னா நீக்கவும் செய்வாங்க. அதுக்கு 3 ப்ரொசீஜர் இருக்கு, அதை அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். அந்த 3 ப்ரொசீஜர், அதாவது தானாக துரத்தல், தானாக முன்வந்து துரத்தல், நம்மளே வந்து வேணாம்னு சொல்லி கொடுக்கறது, நீக்கப்படுதல், அதாவது ஆட்டோமேட்டிக்கா தானாவே செல்லாம் போயிடும். நம்ம வேற நாட்டுல குடியுரிமை வாங்கினா இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய குடியுரிமை செல்லாம் போயிடும், அது ஒண்ணு. 3வது மத்திய அரசாங்கம் வந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி நம்மளோட நீக்கம் செய்யறது, ரத்து செய்யறது. ஸோ இந்த 3 விஷயத்தை பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 9, அதாவது அரசியலமைப்பு விதி
9, 10. 10ங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா குடியுரிமையோட தொடர்ச்சி. ஒரு குடியுரிமை கொடுத்துட்டாங்க, அது எவ்வளவு நாள் செல்லும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணும் அப்படி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 10. ஆர்டிகல் 11 ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது குடியுரிமை தொடர்பான சட்டம் இயற்றுவதற்கு இந்தியால முழு அதிகாரம் நம்ம நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு. வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டோ யாருக்குமே குடியுரிமையில கருத்து சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஒரு சட்டம் இயற்றி குடியுரிமை ஒரு ஆளுக்கு கொடுக்கறதா வேணாமா, அவர் இந்தியரா இந்தியர் இல்லையா அயலவரா எல்லாத்தையும் முடிவு செய்யறதுக்கான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 11. இந்த கிட்டத்தட்ட இந்த 7 ஆர்டிகளுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். ஏன்னா ஒரு நாட்டுல ஒரு பிரஜை ஒரு குடிமகன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படி சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல். அவனுக்கு எப்படியெல்லாம் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் நம்ம 5 to 11 அதுக்குள்ளதான் இருக்குது. இப்ப அயல் நாட்டவரா இங்க வராங்க, அதாவது வெளிநாட்டவர் வந்து இங்க தங்குறாங்க. நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப், அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது, குடியுரிமை கிடையாது. ஏன்னா குடியுரிமை சொல்றியா, அப்ப நம்மளுக்கு அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வாரம் சார் இப்ப பிரிச்சு கொடுத்தாரு இல்லையா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதை எடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் டீப்பா புரியும். இருந்தாலும் இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இதை இடையிலே தரேன். என்னன்னா குடியுரிமை, அதாவது அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகள்ல ஆர்டிகல் 14 இருந்து கிட்டத்தட்ட 32 வரைக்குமே இருக்கு. 38 7 வரைக்கும் சொல்லிக்கலாம், 35 வரைக்கும் சொல்லிக்கலாம், 12 to 35 அது வந்து அடிப்படை உரிமைகள். அதுல எதெல்லாம் இந்தியர்களுக்கு செல்லும்னு சொல்ல வேணாம் நீங்க, ஏன்னா அது நிறைய இருக்கும். வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து தங்குறாங்க இல்லையா ஃபாரினர்ஸ், நம்ம நாட்டுக்கு இப்ப நிறைய பேர் வராங்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம அடிப்படை உரிமையில இருந்து ஒரு சில உரிமைகள் மறுக்கப்படும். அது எந்தெந்த ஆர்டிகல் அப்படிங்கறத குரூப்ல போடுங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 5 ஆர்டிகல் தான், நான் எத்தனைன்னு கூட சொல்லிட்டேன். ஸோ அதனால ஒரு 5 ஆர்டிகல் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் இருந்து நம்ம ஃபாரினர்ஸ்க்கு மறுக்கப்படும். ஸோ இதை வந்து நீங்க குரூப்ல போடுங்க. இதுதான் வந்து ஒரு குடியுரிமை அப்படிங்கிறது. இந்த குடியுரிமை இந்த பகுதி 2 அப்புறம் ஆர்டிகல் 11 இதை அடிப்படையா வச்சுதான் இந்தியாவிற்கான ஒரு குடியுரிமை சட்டத்தை நமது நாடாளுமன்றம் நிறைவேற்றுறாங்க. எந்த வருஷம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம், ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு குடியுரிமை சட்டம். இனிமே இதுதான் வந்து இன்னும் ஃபேமஸா உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லலாம், சிஏஆர்னு சொல்லுவாங்க. அரசியல்ல இன்னைக்கு மட்டும் இல்லாம அதை எப்ப கையில எடுத்தாலும் அது ஒரு பொலிட்டிக்கல் பாம் மாதிரி தான். அது எல்லா கட்சிகளும் மாறி 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 ஒருத்தர் மேல ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சிஏஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடியுரிமை திருத்த சட்டம், அது திருத்த சட்டம் ஏன் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வரும்போது 1955 அது ஒரு சட்டமா வந்துச்சு. அதுக்கு மேல நிறைய திருத்தங்களை செய்யதான் அதை நியூஸ்ல நம்ம கேள்விப்படும் போது குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட அந்த குடியுரிமை சட்டம் அது 1955ஆம் ஆண்டு வருது. ஒரு இந்தியருக்கு எப்படியெல்லாம் குடியுரிமை தரலாம், ஒரு இந்திய வம்சாவளிக்கு எப்படியெல்லாம் தரலாம், ஒரு அயல் நாட்டவருக்கு எப்படியெல்லாம் தரலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய தொல்குடி அதாவது மரபு வழி சார்ந்த இந்தியர்களுக்கு எப்படி குடியுரிமை தரலாம், எப்படி குடியுரிமையை நீக்கலாம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதுதான் குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது. இதை பத்தி இப்ப டீப்பா பார்க்கலாம். அடுத்தது குடியுரிமை சட்டம். குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வகையா குடியுரிமையை நம்ம வந்து வகைப்படுத்தலாம். ஒண்ணு இயற்கை குடியுரிமை, இன்னொன்னு இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமைனா என்ன அப்படின்னா, நாம எல்லாருமே தான், அதாவது இந்தியாலே பிறக்கிறோம், நம்ம வம்சாவளிகளும் இந்தியாவில தான் இருக்காங்க. நம்ம இயல்பா நம்ம என்ன பண்றோம்னா அப்ளை பண்ணி நம்ம குடியுரிமை வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம எல்லாருமே தான் இயற்கை குடியுரிமை. நம்ம இயற்கையாவே நம்மளுக்கு என்னன்னா நேச்சரா நம்ம நேஷனாலிட்டி இந்தியன் தான், இங்க பிறக்கிறோம், நம்ம இங்கேயே தான் வாழ்றோம் கடைசி வரைக்கும். யாரெல்லாம் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்றோங்களோ நம்ம எல்லாருமே என்னன்னா இயற்கையான குடியுரிமை. நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், பிறந்தோடனே நம்ம கவர்மெண்ட்ல நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டை எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம நம்ம வாங்கிக்குவோம். இதுதான் வந்து இயற்கையான குடியுரிமை. அடுத்து இயல்பு குடியுரிமை. அந்த இயல்பு குடியுரிமையை தான் மொத்தம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5 வகையா பிரிச்சிருக்காங்க. 5 வகையா என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, பிறப்பு வழி குடியுரிமை, வம்சாவளி குடியுரிமை, பதிவு வழி குடியுரிமை, மரபு வழி அதாவது இயல்பு குடியுரிமைன்னு சொல்லுவாங்க. அது 4. அடுத்து 5வது வந்து பிரதேசங்களால் இணைக்கப்படும் பொழுது வழங்கப்படும் குடியுரிமை. மொத்தம் 5 வழிகள்ல வந்து குடியுரிமையை சொல்லி பிரிச்சிருக்காங்க. குடியுரிமை எத்தனை முறையில வழங்கப்படுது இப்ப சொன்னனே, மொத்தம் எத்தனை முறை? 5 சார். 5 வழி. தேங்க்யூ. 5 முறையில வழங்கப்படுது குடியுரிமை. மொத்தம் 5 முறையில வழங்கப்படுது. அதுல முதல் முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிறப்பு வழி குடியுரிமை. பிறப்பு வழி குடியுரிமை முன்னாடியே சொன்னேடா, இயற்கையா நாங்க இங்க பிறக்கிறோம், எல்லாம் வாங்கிட்டு போறோம்.
அப்படின்னு சொல்லி சொன்னீரா, எதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுக்கு கிடையாது. அதாவது பாரு, நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்தியர்களா இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வெளிநாட்டுல போய் தங்கியிருப்போம். ஸோ அந்த மாதிரி சிட்டிசன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி தரலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதுதான் இந்த பிறப்பு வழி குடியுரிமை. இன்னும் எக்ஸாக்டா பார்க்கணும் அப்படின்னா, இதுல சில டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நான் இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நிறைய கூற்று காரணத்துல கேட்குறாங்க. 1981, அதாவது 1950 ஜனவரி 26 உங்களுக்கு தெரியும், இந்திய குடியரசு ஆன நாள். அன்னையில இருந்து 1987 ஜூலை 1, இதுக்கு இடையில இந்தியால நீங்க பிறந்திருந்தாலே உங்க அப்பா அம்மா 2 பேர்ல யாருமே இந்தியனா இல்லைன்னா கூட உங்களுக்கு குடியுரிமை தருவாங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதாவது நான் முன்னாடி சொன்னது இயற்கை குடியுரிமை அப்படின்னா நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே இந்தியனா இருப்போம், நம்மளும் இந்தியனா பிறந்தனால நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிருது. ஆனா இந்த பிறப்பு வழி குடியுரிமை அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கறதுக்கு அந்த ரீசன் இப்ப புரியுதா? அவங்க அப்பா அம்மா 2 பேர் யாருமே இந்தியனா இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க இங்க பிறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை உண்டு. அதுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்றாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட், 1987 ஜூலை 1. அதுக்கு முன்னாடி நீங்க இந்தியாவில பிறந்திருந்தீங்கன்னா உங்க அப்பாவும் இந்தியரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க அம்மாவும் இந்தியரா இருக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க? இப்படி ஒரு 37 வருஷம் டைம் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த திருத்தம் மேற்கொள்றாங்க. எப்ப மேற்கொள்றாங்க அப்படின்னா டிசம்பர் 3, 2004. அப்ப என்ன சொல்றாங்க, டிசம்பர் 3 அல்லது 2004 அது அந்த டேட் அல்லது அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்கள யாராவது ஒருத்தர் இந்தியரா இருக்கணும். அவங்க அப்பா அம்மா அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய அப்பா அம்மால யாராச்சும் ஒருத்தர் இந்தியரா இருக்கணும். முன்னாடி என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க, 2 பேர்ல யாருமே இந்தியரா இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த குழந்தை இங்க இந்தியாவில பிறந்துருச்சா, அது நினைச்சா இங்க நீங்க அப்ளை பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஆனா இப்ப அடுத்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 2004 பண்ண சட்டத்திருத்தத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க நாங்க அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா வருஷம் ஆயிட்டே போக திருத்தங்கள் மேற்கொண்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த 2004 டிசம்பர் 3 கொண்டு வந்த திருத்தம் என்ன அப்படின்னா, 1981 ஜூலை 1க்கு அப்புறமா 1987 ஜூலை 1க்கு அப்புறமா பிறந்திருக்க குழந்தைகள்ல யாராவது ஒருத்தர் அவங்க அப்பா இல்ல அம்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்தியரா இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்துடுறாங்க. அப்பதான் நீங்க வந்து இந்திய குடியுரிமையை வாங்க முடியும், பிறப்பு வழி குடியுரிமை வாங்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான டாபிக், 2004க்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, 1987 ஜூலை 1க்கு அப்புறம் பிறக்கிறவங்கள யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்தியரா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அடுத்தது 2004, அதுக்கு அந்த 2004 டிசம்பர் 3 அந்த டேட், அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைகள்ல இந்தியாவில பிறக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தையோட இதை வந்து பெயரை வந்து அந்த குழந்தை எங்க வேணா உலகத்துல பிறக்கலாம், ஓகேவா? அந்த குழந்தை எங்க வேணா உலகத்துல பிறக்கலாம். அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் வேணும்னா இந்திய தூதரகம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்திய தூதரகம் எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்திய தூதரகம் இருக்கும். அந்த தூதரகத்துல நம்மளுடைய அந்த குழந்தையோட பிறப்பை வந்து பதிவு செஞ்சா அந்த குழந்தைக்கான சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இதுதான் பிறப்பு வழி. அந்த குழந்தை உலகத்துல எங்க பிறந்தாலும் அந்த குழந்தைகளோட அப்பா அல்லது அம்மா 2 பேர்ல யாரு இல்லைன்னா கூட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னது 1987 ஜூலை 1க்குள்ள பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடைப்பட்ட காலம் 1987 ஜூலை 1 டு 2004 டிசம்பர் 3, இந்த இடைப்பட்ட காலத்துல பிறக்கிற குழந்தைகள்ல யாராவது ஒருத்தர் இந்தியரா இருந்தாங்கன்னா அந்த குழந்தை உலகத்துல எங்க பிறந்தாலும் அதுக்கு இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம். அடுத்தது 3வதா ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2004 டிசம்பர் 3க்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள், இப்ப அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்குது, அவங்க அப்பா அம்மா வந்து இந்தியர்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் வேணும்னு நினைச்சாங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துல அந்த குழந்தையோட பிறப்பை பதிவு செஞ்சு பிறப்பு வழி குடியுரிமை வாங்கிக்கலாம். இதுதான் பிறப்பு வழி குடியுரிமைக்கான ஒரு வரையறையா நம்ம இந்திய அரசாங்கம் வகுத்து வச்சிருக்காங்க. அடுத்தபடியா வம்சாவளி குடியிருப்பு. வம்சாவளி குடியிருப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்தியர்களா இருப்பாங்க, ஆனா நாம வெளிநாட்டு போயிருப்போம். ஸோ நம்ம வந்து எப்படி குடியுரிமையா வாங்கலாம் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப இதுவா பார்த்திருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 1950 ஜனவரி 26 குடியரசு தினம் இல்லையா, அந்த நாள்ல இருந்து 1992 டிசம்பர் 10 இந்த நாட்களுக்கு இடைப்பட்டதுல
இந்த நாட்களுக்கு இடைப்பட்டதுல வம்சாவளி குடியிருப்பை வந்து நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது உங்க இதுல உங்களோட அந்த பிறக்கிற குழந்தையோட அப்பா அல்லது அம்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்தியரா இருந்தா கூட நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து எந்த வகையிலனா வம்சாவளி குடியிருப்புல. அடுத்தது 1992 டு 1992 டிசம்பர் 10 அல்லது அதற்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள்ல தந்தை மட்டும் இந்தியரா இருக்கணும், தாய் இருந்தா செல்லாது. ஸோ வந்து சார் நான் தப்பா சொல்லிட்டேன். 1950 ஜனவரி 26ல இருந்து 1992 டிசம்பர் 10 இதுக்கு இடைப்பட்ட காலத்துல தந்தை வந்து அவர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்தியரா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வம்சாவளி குடியிருப்பு தர முடியும். அதுக்கப்புறம் 1992ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு திருத்தம் மேற்கொள்றாங்க. தந்தை மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க, இது வந்து ஆணாதிக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா 1992 டிசம்பர் 10ல ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க. தந்தை அல்லது தாய் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்தியரா இருந்தா கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குடியுரிமை நீங்க வந்து வம்சாவளி குடியுரிமை வந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுலயும் வந்து திருத்தம் கொண்டு வராங்க. அதே நாள் 2004 டிசம்பர் 3ல தான் இதுலயும் திருத்தம் கொண்டு வராங்க. அதுல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா தாய் அல்லது தந்தை 2 பேர்ல யார், அதுல இன்னொரு நபர் என்னவா இருக்குன்னா கேக்குதா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ கேக்குது சந்தோஷ், ஓகே. அதுல என்ன சொல்றாங்கன்னா சட்டவிரோதமா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தம். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் இந்தியரா இருக்கணும், இன்னொருத்தர் வந்து இங்க வந்து வரக்கூடியவங்க யாரா இருக்கணும் அப்படின்னா சட்டவிரோதமா இங்க நுழையாதவர்களா இருக்கணும். அவங்க சொல்ல வர்றது இதுலதான் சர்ச்சையிலிருந்து இந்த 2004ல இருந்து தான் இந்த திருத்தம் பண்ணாங்க இல்லையா, சட்டவிரோதமா யாரும் நுழையக்கூடாதுன்னு. அதுல அவங்க வரையறுத்த சில பட்டியல்கள் சில மதத்தினர்னாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க இருந்துதான் இந்த பஞ்சாயத்துங்கிறது ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்குள்ள நம்ம போனோம்னா அரசியல் ஆயிடும். அடுத்தது இது நம்ம 2 இது பார்த்துட்டோம். ஒண்ணு பிறப்பு வழி பார்த்துட்டோம், இன்னொன்னு வம்சாவளி பார்த்துட்டோம். 2004க்கு மேல பிறந்திருந்தா நான் சொல்லிட்டேன், ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த தந்தையோ அல்லது தாயோ வம்சாவளியோ இருந்தா, அந்த தந்தையோ அல்லது தாயோ வம்சாவளியோ இருந்தா அவங்கள ஒருத்தர் இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமா வராம இருந்தா அவங்களுக்கான குடியுரிமை கிடைக்கும், அந்த குழந்தைக்கான குடியுரிமை கிடைக்கும். அடுத்தது 3வது பதிவு மூலம் கிடைக்கிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமா கிடைக்கிறது. இது எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்க நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவகங்கையை சேர்ந்த இளைஞருடன் ஜெர்மானிய பெண் திருமணம், அது மாதிரிலாம் கொஸ்டின் நிறைய நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அவங்களுக்கு உடனே இங்க குடியுரிமை தந்துருவாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களோட குடியுரிமை அங்க ரத்து செய்யணும். ரத்து செஞ்சுட்டு அவங்க இங்க வந்து 7 வருஷம் இங்க தங்கியிருக்கணும். 7 வருஷம் அவங்க மேல எந்தவித கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், எந்தவித கேஸும் எதுவுமே இல்லாம இருந்தா அவங்களுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியுரிமை தருவாங்க. இதுதான் பதிவு மூலமா நம்ம வாங்கக்கூடிய குடியுரிமை. இதுல மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா தொழில் செய்ய வரவங்க யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 7 வருஷம் இங்க தங்கியிருக்கணும். தங்கியிருந்து அவங்க மேல எந்த விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், போலீஸ் கேஸ், அந்த மாதிரி அதாவது தேசத்துக்கு எதிராக, நம் தேசத்துக்கு எதிராக செயல்படாம அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியான மட்டும்தான் அவங்கள்ட்ட அப்புறம் நல்ல பண்புகள் இருக்கணும். இதெல்லாம் கணக்குல வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை தருவாங்க. இது பதிவு மூலம் கிடைக்கிறது. அடுத்து 4வதுங்கிறது ரொம்ப சிம்பிள், இயல்பு குடியுரிமைன்னு சொல்லுவாங்க. யாரு அப்படின்னா அவங்க தாத்தா பாட்டி இல்லையா, அவங்க வந்து நம்ம மேல சொன்னால பிறப்பு குடியுரிமை, அதுக்கும் இதுக்கும் லைட்டா டிஃபரன்ஸ் வரும். அந்த தாத்தா பாட்டி வந்து இந்தியர்களா இருந்திருப்பாங்க, அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, அங்க தங்கி அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்துருப்பாரு. ஆனா என்ன திடீர்னு சரியா நம்ம இங்கேயே இருந்துக்கிட்டு நம்ம சொந்த ஊருக்கே போவோம்னு அவருக்கு தோணி நம்ம இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் முதல் வேலையா அப்படின்னா அவங்க நாட்டோடைய குடியுரிமையை திறக்கணும். அவங்க நாட்டோட குடியுரிமையை வேணாம் அப்படின்னு கொடுத்தோம். இப்ப அமெரிக்கால அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அமெரிக்கால இருக்க குடியுரிமையை வந்து அவர் விட்டுட்டு இந்தியாவில வந்து எனக்கு குடியுரிமை கொடுங்கன்னு கேட்கும் போது 1 வருஷம் இந்த மேல சொன்ன பதிவுக்கு நல்லா குழம்பிடக்கூடாது, பதிவு குடியுரிமைக்கு 7 வருஷம் காத்திருக்கணும். ஆனா இயல்பு குடியுரிமை இருக்கு இல்லையா, பதிவு குடியுரிமைக்கு ஏன் 7 வருஷம் காத்திருக்கணும்னா அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப ஜெர்மனிய நாட்டை சேர்ந்தவங்க இங்க வராங்கன்னா அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னா அவங்க பதிவு குடியுரிமை தான் வாங்கி ஆகணும். ஸோ அதனால அவங்க வெயிட் பண்ணணும் 7 வருஷம். ஆனா இவர் அப்படி கிடையாது இல்ல, இவரோட தாத்தா பாட்டி இங்கதான் இருந்திருக்காங்க. ஸோ இவர் போயிட்டு அவங்க அங்கேயே வாழ்ந்துட்டு
திருப்பி நான் என் சொந்த நாட்டுக்கு வரனால தான் இவருக்கு ஒரு வருஷம். அதே தான் இவருக்கும். அந்த ஒரு வருஷத்துலயுமே இவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர் மேல எந்தவித கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், எந்தவித கேஸ், அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு செயல்படுற மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் நமது மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்படாம இருக்கணும். அப்புறம் இவர்கிட்ட நல்ல பண்புகள் இருக்கணும். முக்கியமா இவருக்கு நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழியில இருந்து ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும். அதான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவர் கத்துக்கிட்டு அதை நிரூபிச்சாகணும். நம்ம இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. நம்ம 22 அது சார். எந்த அட்டவணை? அது 22. எந்த அட்டவணையில இருக்கு? 8வது அட்டவணை. 8வது. ஓகே. அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த 22 மொழிகள்ல ஏதாவது ஒரு மொழியில வந்து இவர் வந்து எழுத படிக்க ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். அதை செக் பண்ணிட்டு தான் யார் கொடுப்பா இவருக்கு இந்த குடியுரிமை கொடுப்பா அப்படின்னா, நம்மளுடைய நாடாளுமன்ற சேர்ந்தக்கூடிய நாடாளுமன்றத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு வந்து குடியுரிமை வந்து ப்ரொசீட் பண்ணி அவங்களுக்கு கிவ் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அடுத்ததா 5வது முறை. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு நாட்டை வந்து சேர்த்துட்டோம்னா அங்க இருக்க எல்லாருமே இந்தியர்கள் ஆயிடுவாங்க. ஒரு நாடோ, ஒரு மாநிலமோ, ஒரு பிரதேசமோ. இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் தான் நம்ம பக்கத்துல இருக்காங்க. 1962 என்ன ஆனிச்சு? பிரெஞ்சு வந்து அவங்களோட படையெடுப்பு, அவங்களோட குடியேற்றங்கள்லாம் விட்டுட்டு என்ன பண்ணாங்க? புதுச்சேரியை விட்டுட்டு வெளியேறினாங்க. அப்ப புதுச்சேரி இந்தியாவோட சேர்ந்துச்சு. ஒரே ஒரு இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கும் ஒரே சைன்ல அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா குடியுரிமையை கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பிரதேசம் இணைப்பு. இதுக்கு வந்து எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது. அந்த நாடை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ அதனால அங்க இருக்க மக்கள் எல்லாம் நம்ம மக்கள். அதுதான் கான்செப்ட். இப்ப கூட ரீசெண்டா நம்மளுடைய ஜோதி ராவித்த சிந்தியான்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் வந்து கூட உட்காந்து பார்லிமெண்ட் என்ன சொன்னாரு, நாங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல ஒரே நாள்ல பாகிஸ்தான் எங்களோட சேர்த்துருவோம் அப்படின்லாம் அரசியல் பேசுனாங்க இல்லையா? அது எப்படின்னா, அது எதை மனசுல வச்சு சொன்னார்னா, போற ஒரு நாள்ல முடிச்சிருவோம், அதே மாதிரி இந்த ஆர்டிகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் எல்லாம் இந்தியர்களா ஆக்கிடுவோம் அப்படிங்கறத அடிப்படையா வச்சுதான் சொன்னார். ஸோ நம்மளுக்கு தேவை ஆர்டிகல் தான். ஸோ இந்த குடியுரிமை திருத்த இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த 5 வகையில இந்திய வம்சாவளி குடியிருப்பு, பிறப்பு குடியிருப்பு, பதிவு குடியிருப்பு, பதிவு குடியுரிமை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியா பிரதேசங்கள் இணைக்கிறது. ஒரு நாட்டை இந்தியா கைப்பற்றும் போதோ, ஒரு போர்ல இந்தியா ஜெயிக்கும் போதோ, அந்த பகுதியை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் குடியுரிமையை கொடுத்து அவர்களை இந்தியர்களா மாத்துவாங்க. இதுதான் 5 வழி கொடுக்கறதுக்கான வழிகள். இதை நம்ம பார்த்துட்டோம் வரிசையா. நம்ம அந்த 5 to 8 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா ஆர்டிக்கல்? அந்த 5 to 8 ஆர்டிக்கல் என்ன சொல்லுதோ அதை டிஃபைன் பண்ணி தான் நாடாளுமன்றம் இந்த 5 வழி இந்த குடியுரிமை வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது குடியுரிமை இழப்பு. குடியுரிமையை வந்து பறிக்கிறது. ஒரு குடியுரிமை கொடுத்துட்டே இருந்தா மட்டும் போதுமா? பறிக்க தப்பு செய்யும் போது தண்டிக்கவும் செய்யணும்ல. ஸோ அதுல நம்ம இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 வழியை கடைபிடிக்கிறாங்க. 1, டீசெண்டா நம்மளே விளைக்கிறது. எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு வந்து நான் இந்த நாட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. சில பேர் வந்து பணி நிமித்தமா போவாங்க. அவங்களுக்கு வேலை அங்க கிடைச்சிருக்கும், நல்ல வசதியா இருப்பாங்க. ஸோ இங்க விட அங்க வருமானம் அதிகம், எல்லாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு நாங்க போய் இருக்கேன்னு இருப்பாங்க. அந்த நாடைய சூழல் எல்லாம் பிடிச்சி நான் அந்த சிட்டிசனா மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியாட்ட சொல்லிட்டு தன்னோட குடியுரிமையை வந்து ரத்து பண்ணுவாங்க. இங்க தானாவே அவங்களாவே முன் வந்து. ஸோ அப்படி ரத்து பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட குடியுரிமை ரத்தாகும். அது ஒரு வழி. இதுதான் தானாக துரத்தல்னு சொல்லுவாங்க. அடுத்தது தானாகவே செல்லாததாகுதல். அதாவது என்னன்னா, ஒரு குடியுரிமை நம்ம ரகசியமா சொல்லாம இப்போ வந்து யாரோ ஒருத்தர் இங்க இருந்து போறாங்க அமெரிக்காவுக்கு, போயிட்டு அமெரிக்கன் சிட்டிசனா தெரியாம ஆயிட்டலான்னு இப்பெல்லாம் முடியாது, எப்பயுமே அது முடியாது. நம்ம குடியுரிமை வாங்கிட்டோன்னு இங்க தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நாடாளுமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா, நாடாளுமன்றம் பண்றதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட குடியுரிமை என்ன ஆயிடும்? ரத்தாயிடும். நம்ம எந்த வெளிநாட்டுல போய் குடியுரிமை வாங்கினாலும் நம்மளுடைய குடியுரிமை ஆட்டோமேட்டிக்கா ரத்தாயிடும். நீங்க வந்து ஒரு நேரத்துல ஒரு குடியுரிமை தான் வச்சுக்க முடியும். அடுத்தது 3வது ரத்து செய்தல். ஃபர்ஸ்ட் தானாக நம்மளே வேணாம்னு சொல்றது. 2வது நம்ம ஒரு நாட்டுல போய் குடியுரிமை வாங்கினோடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோடது வந்து டீஆக்டிவேட் ஆகுறது. 3வது ரத்து செய்தல். அதாவது ஒரு தவறான நோக்கத்துல இந்தியாவுக்குள்ள வந்து குடியுரிமை வாங்கியிருக்கோம், நம்ம ஆளுங்கெல்லாம் நல்லா நடிப்பாங்களே, ஸோ நடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏமாத்தி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க வந்து தவறான நபர்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா குடியுரிமை ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பார்லிமெண்ட்டுக்கு தான் இந்தியாவிலேயே அதிகமான பவர் இருக்கு. ஒரு கொஞ்ச நேரத்துல என்ன சொல்றது,
குடியுரிமை இப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கே அந்த குடியுரிமை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. நம்மளுக்கு கிடையாது. இயற்கை குடியுரிமை வாங்கினவங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு. நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, இந்த 5 வழியில வாங்கினவங்களுக்கு இந்த 8 வழியில பயன்படுத்தி குடியுரிமை, இந்த 3 வழியை பயன்படுத்தி குடியுரிமையை அந்த 3வதா சொல்லிடணும்ல ரத்து செய்யறது, அதை பயன்படுத்தி நாடாளுமன்றத்துல சட்டம் இயற்றி அவருடைய குடியுரிமையை ரத்து செஞ்சிருவாங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னா, தவறான நோக்கத்துல இந்தியாவுக்குள்ள வந்தவங்க, ஊடுருவல் செஞ்சு ஆக்கிரமிப்பு செய்ய வந்தவங்க, அப்புறம் இந்தியாவுடைய மாண்பை குலைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தோட வந்திருக்கக்கூடியவர்கள், அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு மேல சிறை தண்டனை பெறுறவங்க. வெளிநாட்டுல இருந்து வந்து குடியுரிமை ஆகிட்டு 2 வருஷம் சிறை தண்டனை வாங்குறாங்கன்னா அப்ப அவங்களுக்கான குடியுரிமை ஆட்டோமேட்டிக்கா ரத்தாயிடும். ஸோ இதெல்லாம் தான் குடிமை எப்படி வாங்குறது நீக்கிறது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில வந்து குடியுரிமை, நம்ம இந்தியாவில வந்து ஒற்றை குடியுரிமையா இரட்டை குடியுரிமையா? ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை. இதை நம்ம எங்க இருந்து பார்வர்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல? இங்கிலாந்து. இரட்டை குடியுரிமை, அதாவது நம்ம வந்து ஒற்றை குடியுரிமை வச்சிருக்கோம். நம்ம இந்தியா ஃபுல்லா ஒற்றை குடியுரிமை தான். அதாவது பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் சொல்லக்கூடிய மேகாலயா, மிசோரம், இந்த மாதிரி வடகிழக்கு மாநிலங்களை தவிர்த்து மீதி எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் நம்ம போகலாம் வரலாம். ஸோ ரிசோர்ட் பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை தவிர நம்ம இந்த ஒற்றை குடியுரிமை வச்சு எங்க வேணா போய் தங்கலாம், எங்க வேணா போய் இது பண்ணலாம். ஸோ அதை சொல்லக்கூடியதுதான் இந்த ஒற்றை குடியுரிமை. இரட்டை குடியுரிமைனா அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்துல இருக்கு இல்லையா, ஒரு மாகாணத்துக்கு ஒரு குடியுரிமை, ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு குடியுரிமை தருவாங்க. 2 சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க அங்க இருக்க சிட்டிசன்ஸ்லாம். ஸோ அதுதான் இரட்டை குடியுரிமை. நம்ம பயன்படுறது இங்கிலாந்து கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றை குடியுரிமை. இந்த 2 தான் வந்து குடியுரிமை. இந்த இதுல நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா, கடைசியா பண்ண திருத்தம் 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி அப்பதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா சிஏஆர் குடியுரிமை திருத்தத்தை பண்ணாங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுடைய பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகள்ல இருக்கக்கூடிய நாடுகளை வச்சுதான் பிரச்சனையே வந்துச்சு. வேற எந்த நாட்டிலையும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சோ இதெல்லாம் தான் பிரச்சனையா வந்துச்சு. இந்த 3 நாடுகள்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், இப்போ நம்ம நாட்டுல சிறுபான்மையினர்னு நம்ம சொல்லிக்கிறோம். யார சொல்றோம்? இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் சொல்றோம். அதே மாதிரி அங்க பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல, ஆப்கானிஸ்தான்ல சிறுபான்மையர்கள்னு ஒரு 6 மதப்பிரிவினர் இருக்காங்க. இந்துக்கள், சீக்கியர்கள், இது புத்த இதை ஃபாலோ பண்றாங்களா அவங்க, ஜெயின்ஸ், இந்த மாதிரி ஒரு 6 மதத்தினர் வந்து அங்க இருக்காங்க. அவங்க இந்தியாவுக்குள்ள வரும்போது முன்னாடி என்ன ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, 11 ஆண்டுகள் இங்க வந்து தங்கியிருக்கணும், எந்தவித கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடாம, எந்தவித இதுவும் இல்லாம 11 வருஷம் இங்க இருக்கணும் அப்படின்னு இருந்ததை இந்த 2019 டிசம்பர் 12 நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் ஒரு திருத்தம் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, 5 வருஷத்தை குறைக்கிறாங்க. 6 வருஷம் இருந்தா போதும்பா, 11 வருஷம் தேவையில்லை. அதுவும் குறிப்பா இந்த 3 நாட்டுக்கு மட்டும். மொத்த நாட்டுக்கு பண்ணியிருந்தா பிரச்சனை வந்திருக்காது. இந்த 3 நாட்டுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா இதை சொல்லி அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், புத்திஸ்ட் இந்த மாதிரி இவங்க மட்டும் வந்தா அதுல இஸ்லாமியர்கள் சேர்க்கல. அதுதான் பெரிய சிக்கலா போனது. சோ அதை நம்ம அது அரசியல். சோ அந்த ஒரு விஷயம் 2019 டிசம்பர் 12 அது மறுநாளே கையெழுத்தாவது குடியரசுத் தலைவர்கிட்ட. டிசம்பர் 13 கையெழுத்து போட்டுறாரு நம்ம. அப்ப நம்மளோட குடியரசுத் தலைவர் யாரு, யாரா சொல்ல முடியுமா? 2019ஆம் ஆண்டு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் ராம்நாத் கோவிந்த். சூப்பர், ராம்நாத் கோவிந்த். அவர் தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, மறுநாளே சைன் பண்ணிடுவாரு. உடனே அது வந்து சைன் ஆயிடும். ஆனா நடைமுறைக்கு வந்திருக்காரு. நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு? 2019ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த திருத்தம் நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு? யாரா சொல்ல முடியுமா? சிஏஆர் ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும். சரி, நானே சொல்றேன். மார்ச் 11, 2024 அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா 2019 டிசம்பர் 12 செய்யப்பட்ட திருத்தம். ஆனா அது 13ஆம் தேதியே கையெழுத்தாயிடுச்சு. ஆனா அது நடைமுறைக்கு வந்தது மார்ச் 11, 2024 அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சு. இதுபடி என்ன ஆணுச்சு அப்படின்னா, இந்த சரி திருத்தம் பண்ணிட்டாங்க. இந்த திருத்தத்தால என்ன விளைவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருத்தத்தால அவங்க சொன்ன மாதிரி அந்த திருத்தம் பண்ணது 2019 டிசம்பர் 12. அதுக்கு பின்னாடி 6 வருஷம் மைனஸ் பண்ணா 2014 டிசம்பர் 31. அதற்கு முன்னதாக அவங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா 6 வருஷம் இருந்தா போதும்னு சொல்றாங்கல்ல. சோ டிசம்பர் 31, 2014க்கு முன்னாடி யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ள பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த நாட்டுக்குள்ள இருந்தெல்லாம் வந்தாங்களோ சிறுபான்மையினரோ அவங்களுக்கு ஃபுல்லா குடியுரிமை தரலாம் அப்படின்னு சொல்லி மார்ச் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அவங்களுக்கு குடியுரிமை தந்துட்டாங்க.
ஸோ இதுதான் அவங்க செய்யப்பட்ட அந்த திருத்தம். குடியுரிமை இப்படிதான் கொடுத்தாங்க, இப்படிதான் நீக்குனாங்க. இதுல இன்னும் நிறைய அரசியல்கள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து இதுல இன்னும் நிறைய திருத்தங்களும் வரும், மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது போக நம்மளுக்கு என்ஆர்ஐன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அது என்ன அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள். இங்க இருப்பாங்க, வெளிநாட்டுல போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு திருப்பி இங்க வருவாங்க. அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இங்க இருக்கும், அவங்களுக்கு ரேஷன் கார்டு இங்க இருக்கும், அவங்க குடும்பம் எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் என்ஆர்ஐ. என்ஆர்ஐ டே என்ன? ஜனவரி 9. ஜனவரி 9 ஆ, சார். ஜனவரி 9. ஏன் அதை என்ஆர்ஐ டேவா கொண்டாடுறோம்? ஏன்னா ஜனவரி காந்தி நம்ம இந்தியாவுக்கு வந்தார். வந்திருப்பாரு. காந்தியடிகள் 1915 ஆண்டு தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியா வந்தார். ஓகே, அந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா கொண்டாடுறோம். ஸோ இதை வந்து இப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க குழம்பிடக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பிரவாசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. பிரவாசிய பாரதிய திவாஸ்னு கொடுத்தாலும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் தான். ஸோ இந்த அடிப்படையில தான் என்ன பண்றாங்க, காந்தி வந்த இந்தியாவுக்கு வந்த நாள் தான் ஜனவரி 9. ஜனவரி 9 வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா கொண்டாடுறாங்க. இதை வச்சு என்ன பண்ணுனாங்க அப்படின்னா ஓசிஐ அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்தியால. அதாவது என்னன்னா ஓசிஐ கார்டுன்னு சொல்லுவாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு. இது யார் அப்படின்னா நம்ம இந்தியர்களை சேர்ந்தவங்க தான். அதாவது என்னன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அவங்களோட முன்னோர்கள்லாம் இங்கதான் பிறந்திருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க போய் வெளிநாட்டுல தங்கி அங்கேயே குடியுரிமை வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க நினைச்சா எத்தனை நாள் வேணாலும் வந்து இங்க தங்கலாம். அதுக்கு ஒரு கார்டு வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணி இந்திய கவர்மெண்ட் வந்து வாங்கணும். அந்த கார்டு பேரு தான் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியன் அப்படின்னு சொல்லி அந்த கார்டு பேரு. இதை எப்ப இந்த இந்த இதை ஒழுங்குமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா 2015 ஜனவரி 9 அன்னைக்குதான் இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியன் அப்படிங்கிற அந்த அட்டையை வந்து மேம்படுத்தி ஒழுங்குமுறைப்படுத்தி திருத்தி வெளியிட்டாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கு. இன்னைக்கும் வந்து என்ன சொல்லலாம், இங்க ஒரு முன்னோர்கள், இங்க தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களோட பையன் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிட்டாரு, அங்கேயே குடியுரிமை வாங்கிட்டாருன்னா, அவர்கிட்ட ஓசிஐ இருந்துச்சுன்னா, அந்த கார்டு இருந்துச்சுன்னா, அவர் இங்க வந்து எத்தனை நாள் வேணா தங்கியிருக்கலாம். அவருக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அந்த கார்டு இருந்தா போதும். அந்த கார்டு பேர் தான் ஓசிஐ கார்டுன்னு சொல்லுவாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்கு இங்க வந்து தங்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் உண்டு. ஆனா அவங்களுக்கு இந்தியாவுக்குள்ள ஒரே ஒரு உரிமை கிடையாது. அது எந்த உரிமை? கரெக்டா கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ரொம்ப வாக்களிக்கும் முக்கியமான ஒரு சூப்பர் மணி. வாக்களிக்கும் உரிமை கிடையாது. இந்தியாவோட கவர்மெண்ட்டை செலக்ட் பண்றதுக்கான இது அவங்களுக்கு கிடையாது. ஸோ இவ்வளவுதான் குடியுரிமை. ஏதாவது டவுட் இருந்தா அடுத்து ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி கேளுங்க. மற்றபடி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கணேஷ் சாருக்கு தேங்க்யூ, நன்றி. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த குடியுரிமை மிக தெளிவாக நமக்கு விளக்கிய சந்தோஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.